செஸ் விளையாடின அந்த பையன் அவன் இப்போ அந்த பேசும்போது இந்த செஸ் போர்டு நான் தான் எடுத்துட்டு வந்தேன்ற அதை கிளிப்பை கட் பண்ணி போட்டு அதை ஒரு செய்தி ஆக்கியிருக்காங்க. ஒரு கடந்த ஆட்சியினுடைய ஒரு முதல்வர் அவங்க கூட செஸ் விளையாடுறாரு, தோக்குறாரு. அவங்க கூட விளையாண்டா ஜெயிக்க முடியாது தெரியும். இப்போ ஜாலியாக விளையாடுறாரு. அதில் என்ன இருக்குது? நான் கேட்குறேன். அமைச்சர் டான்ஸ் ஆடினா இப்போ நீங்கள் குறும்பர் இதில் போய் ஆடலையா? தப்பாக ஸ்டெப்பு போட்டு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க கூட டான்ஸ் குளத்துல கூட நினைச்சு அதுதான் ரொம்ப மோசம். மக்களுடைய கோபத்துக்கு காரணம் அதுதான். 60 வயதுக்காரங்க அப்படி ஆடுவாங்க. அதுவும் குரூப் டான்ஸு. நீங்கள் பல நாள் ரிகர்சல் எடுத்தால் தான் அப்படி ஆட முடியும். ஆடிட்டு அவங்க அப்படியே பிரிவாங்க. அப்புறம் 45 வயது பேர் இளம் பெண்கள் ஆடுவாங்க, அப்படியே பிரிவாங்க. அப்புறம் 20 வயது இளம் பெண்கள் ஆடுவார்கள். அதை அவர் இது பண்ணி சிரிப்பார். அது மீம்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இவர் கை தட்டி ரசிப்பார். நாட்டில் என்ன நடக்குது, நீங்கள் உட்காந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் மக்கள் யோசிப்பாங்க. கூடிய வரைக்கும் சரி இவ்வளோ பேசுகிறாங்களே, டான்ஸ் ஆடினாங்க அது பண்ணாங்கன்னு, கார் ரேஸ் ஷூட்டிங்கில் அது என்னது? யாருடைய விருப்பம்? ஜனங்க வந்து கேட்டாங்களா? இல்லை அது ஒரு ஸ்போர்ட்ஸா? இல்லை அதனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடு வரப்போதா? இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே முடிவெடுத்து அந்த இது கார் ரேஸ் நடத்தணும்னு முடிவெடுத்துச்சா? ஒரு தனி மனிதனுடைய முடிவு தானே அது. எல்லாம் வெறுப்போட தானே பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் அன்றைக்கி என்ன நினச்சிருப்பீங்க? ஜனங்க அமைதியாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டே அப்படியே பார்வை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்கன்னா ஜனங்க அப்படியே ஏற்றுக்கிறாங்கன்னு நினச்சிங்களா? ஏற்றுக்க மாட்டான். உள்ளுக்குள்ளே கோவத்தோடு போவான். அந்த கோவத்தை தான் தேர்தலில் காப்பான்.